பாத்து எந்திரி, பாத்து மெதுவா. ஏய், உன் கழுத்துல என்ன தாலி? என்னடி இதெல்லாம்? தாலி எப்படி வந்துச்சு? துர்கா, யார் கட்டின தாலி இது? துர்கா, உன்னதான் கேக்குறேன், சொல்லு. சொல்லுடி, யார் கட்டின தாலி? அன்னிக்கே வீட்டுல உன் கழுத்துல தாலி இருந்ததுன்னு பாத்துட்டு சொன்னேன்ல, எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டல. சொல்லு துர்கா, யார் கட்டின தாலி இது? கல்யாணம் எப்ப நடந்துச்சுடி? சொல்லுன்னு சொல்றேன்ல. சொல்லுடி. சொல்றி, கேட்கறல்ல, சொல்லு. இந்த தாலி உன் கழுத்துல எப்படி வந்துச்சு? பெத்தவங்க நாங்க குத்து கல்லாட்டா இருக்கோம், நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து இருக்கிறீ. மாமா வேண்டாம் ஐயா. அப்பா, உன்னை பெத்து வளர்த்து படைக்க வச்சு ஆளாக்கண எங்களுக்கு தெரியாதா? உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு ஓ இஷ்டத்துக்கு திருட்டு தாலி கட்டிட்டு வந்து இருக்கிறியா? அப்பா, ஐயோ, வேண்டாம் ஐயா. ஏய், இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கு தெரியுமா? ஆத்திரத்துல உன்னை வெட்டி போட்டுருவா. யார் இந்த தாலியை கட்டது? யார் கட்டது? என்ன கண்ணு, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற? இந்த ஊர்ல எல்லாம் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு. நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குன்னு ஊர்ல தெரிஞ்சா நம்ம கௌரவம் எல்லாம் என்ன ஆகும் தாயி? யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி கழுத்துல தாலியோட இப்படி இப்படி மறைமுகமா இருக்கிறது தெரிஞ்சா, ஐயோ, நினைக்கும் போதே உடம்பெல்லாம் பதறுது எனக்கு. கடவுளே, அம்மாடி, உன் அம்மாவை பத்தி சொல்லவே வேண்டாம். அவளுக்கு ஊர்ல எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ நம்ம ஊருக்கு தலைவி ஆக போறா. இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை அவ தாங்குவாளாம்மா? ஐயோ, உங்க அப்பன் சொன்ன மாதிரி அவ உன்னை வெட்டி போட்டுருவாம்மா, வெட்டி போட்டுருவா. ஏற்கனவே நாங்க செய்யாத தப்பால இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்காளே. அப்படிப்பட்டவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா, ஐயோ, நினைச்சாவே பயமா இருக்கு எனக்கு. ஏண்டா கண்ணே இப்படி எல்லாம் பண்ண? ஏன் இப்படி பண்ண? அப்பா, அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. தெரியாம பண்ணிட்டப்பா, மன்னிச்சிடுங்க. ஏய், அம்மா, ஏய், மாமா, இது தெரியாம பண்ற காரியமாடி? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, கூட பிறந்தவங்கன்னு இத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரையும் விட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு என்ன தைரியம்? ஐயா, வேண்டாம் ஐயா. அம்மா, வீட்டுல பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலப்பா. அதான் எனக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடப்பா. ஆனா
அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியலப்பா. அதான் கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நாங்க பார்த்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலன்னா உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிப்பியா? யார் இந்த தாலியை கட்டினது? யார் இந்த தாலியை கட்டது? சொல்லு. மாமா, நான் சொல்றேன் மாமா. நவீன் தான் துர்கா கழுத்துல தாலி கட்டினான். நவீன் தாலி கட்டினானா? இது எப்ப நடந்துச்சு மாப்ள? இவன் எவ்வளவு நாள தாலியை மறைத்து வச்சு எங்களெல்லாம் ஏமாத்திருக்கா? அப்போ இதெல்லாம் எதுவுமே தெரியாம நாங்களும் வீட்டுல இருக்கோட இருந்திருக்கோம் இல்ல? ஏன் மாப்ள, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? மாமா, அப்போ சூழ்நிலை சரியில்லை. நேரம் பார்த்து உங்க எல்லார்கிட்டயும் சொல்லாம தான் இருந்தேன். இப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆயிடுச்சு. நான் நீ கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு மாமா. நான் முன்னாடி போயிருந்தேன்னா கண்டிப்பா இவங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருப்பேன். ஐயோ, இவளை நம்பி இன்னொரு இடத்துல மாப்பிளை பார்த்து நிச்சயதார்த்தம் வேற பண்ணி வச்சிருக்கோமே மாப்பிள. இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? எப்படி சரி பண்றது மாப்பிள? மாமா, நான் இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. சாமுண்டீஸ்வரி நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு மாப்பிள. இதெல்லாம் தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. மாமா, அத்தை கிட்ட நேரம் பார்த்து நானே விஷயத்த சொல்றேன். அவங்களை எப்படியாவது நான் கன்வின்ஸ் பண்றேன் மாமா. மாப்பிள, ஏற்கனவே இவ கழுத்துல தாலியை பார்த்தன்னு சந்திரா இந்த வீட்டுல பெரிய பிரச்சனையே பண்ணா. ஞாபகம் இருக்கா அவளுக்கு? இப்ப இது உண்மைன்னு தெரிஞ்சா அவ மறுபடியும் ஈஸ்வரிக்கு தூபத்தை போட்டு இந்த குடும்பத்தை உடைச்சிடுவா மாப்பிள. அப்படிலாம் எதுவும் நடக்காது மாமா, நான் நடக்க விட மாட்டேன். நீங்க வீண மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ஐயோ மாப்பிள, என்னால முடியலையே மாப்பிள. இவ பண்ண காரியத்தை நினைச்சா என்னால தாங்க முடியல மாப்பிள. ஆத்திரம் வருது. மாமா, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல. இதுக்கு மேல இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்க்கணும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். அப்பா, இந்த விஷயம் நம்மளோடவே இருக்கட்டும். அம்மாக்கு இத பத்தி எதுவும் தெரிய வேண்டாம். நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். மா மா யாருப்பா? என்ன விஷயம் சொல்லு. மா, கோயில்ல ஊர் பெரியவங்கலாம் கூடி இருக்காங்கம்மா. உங்களை கூட்டு வர சொன்னாங்க. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தம்மா. சரி, வரேன்னு சொல்லு. போ. சரிங்கம்மா. என்ன பாட்டி, எதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க? அது ஒண்ணு இல்லையா, ஆடி மாசம் பிறக்க போதில்ல. வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில தான் கூழ் காய்ச்சி எடுத்துட்டு போய் அம்மனுக்கு படைக்கிறது வழக்கம். அது காலகாலமா நடக்கிறது வழக்கம். அதை பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க பாட்டி. போய் பாத்துக்கோ. ரேவதி, போய் பேசு. விடு துர்கா, அதான் எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு ராஜா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல. ஃபீல் பண்ணாத. நாம இங்க 2 நாள் நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. துர்கா, உன் கல்யாணம் ஊரறி நடக்கிற வரைக்கும் அத்தைக்கு இந்த விஷயம் எக்காரத்து கொண்டு தெரியக்கூடாது. நீதான் ரொம்ப கவனமா இருக்கணும். சரி. வா. ஹலோ, சொல்லு. மேடம், உங்களுக்கு ஃபேவரா இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு மேடம். அப்படியா? என்ன நடந்துச்சு?
சூப்பர் மேட்டரா இருக்கே. அந்த வீடியோவை உடனே எனக்கு அனுப்பி வை. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், இப்பவே அனுப்புறேன். சென்ட் ஆயிடுச்சு. மேடத்துக்கு அனுப்பிச்சாச்சு. இனிமே அவங்க பார்த்துப்பாங்க. என்னடி இதெல்லாம்? தாலி எப்படி வந்துச்சு? துர்கா, யார் கட்டின தாலி இது? இந்த வீடியோ வச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அனுப்புனீங்களே, என்ன விஷயம்? அம்மா, நாளைக்கு ஆடி மாசம் பிறக்க போகுது. பின்னாடியே வெள்ளிக்கிழமையும் வருது. முதல் வெள்ளிக்கு உங்க வீட்ல இருந்து கூழு செஞ்சு எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு படைக்கிறது வழக்கம். இந்த வருஷமும் உங்க வீட்ல இருந்து கூழு செஞ்சு எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு படைச்சிடலாம். இதை சொல்லதாம நாங்க உங்களை வர சொன்னோம். சந்தோஷமா செய்யலாங்க. இதுல சாமிக்கு செய்யறதுக்கு நமக்கு என்ன கசக்கவா போகுது? அதுவும் இல்லாம வருஷா வருஷம் நம்ம வீட்ல இருந்து தானே கூழ் செஞ்சு அம்மனுக்கு படைச்சு வர்றவங்க எல்லாருக்கும் கூழ் ஊத்துவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் செஞ்சிடலாம். இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. விருமா, நீ எதை சொல்ற? பின்ன என்னங்க, வருஷா வருஷம் இவங்க தான் அம்மனுக்கு கூழ் செஞ்சு படைக்கணுமா? நாங்க படைக்க விடாதா? என்ன விருமா, வழக்கம் போல பிரச்சனை ஆரம்பிக்கிறியா நீயே? பிரச்சனை எல்லாம் பண்ணலங்க. ஒரே குடும்பம் எத்தனை நாளைக்கு தான் முதல் மரியாதைங்கிற பேர்ல எல்லாத்தையும் செய்வாங்க? எங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும்ல. விருமா, நீ பழைய பகைய மனசுல வச்சு தகராறு பண்றியோன்னு தோணுது. கோயில்ல நல்ல காரியத்துக்காக கூடியிருக்கோம். பிரச்சனை வேணாம், சொன்னா கேளு. ஏங்க, நியாயமான விஷயத்தை கேட்டா கூட தகராறு செய்ய வந்தா தான் நினைப்பீங்களா? காலம் எவ்வளவோ மாறிட்டு இருக்கு. நாமளும் சில பழக்க வழக்கங்களை சம்பிரதாயங்களை மாத்தணுங்க. சேதுபதி ஐயா குடும்பம் ஊருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. அதுக்கு நன்றி கடனா தான் இந்த மரியாதைய நாம அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கறோம். இதுல குறுக்க போந்து சிக்கலை உண்டு பண்ணாதப்பா. ஏங்க, காலங்காலமா ஒரு சமூகம் மட்டும் கோயில் கருவறைக்குள்ள போய் பூஜை செய்யலாம்னு இருந்தத எல்லா சமூகமும் கருவறைக்குள்ள போய் பூஜை செய்யலாங்கிறத கவர்மெண்டே சொல்லிடுச்சு. நீங்க இன்னும் பழைய பஞ்சாயத்தே பேசிக்கிட்டு தான் எப்படி? இங்கேயும் மாற்றம் வந்தா என்ன? ஏ விருமா, அது இதுன்னு எதையாவது பேசி குட்டைய குழப்பணும்னு நினைக்காத. வேண்டாம். பரம்பரை பரம்பரையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க குடும்பத்துல இருந்தா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நாங்க செய்யறதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு, அதை நாங்க திருத்திக்கிறோம். அதுக்குன்னு மாத்த வேணும் அது இதுன்னு நான் யாருக்காகவும் எதுக்காகவும் இதையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். நாங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்வோம். அனாவசியமா ஏதாவது பேசாத. நீ போ பேசாம. அம்மா, அம்மா பரமேஸ்வரி அம்மா, இந்த ஊர் ஜனங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீங்க பேசுறதா நியாயம், நீங்க சொல்றதா சட்டங்கிறத ஏத்துக்க தயாரா இல்ல. விருமா, நீ பேசுறது தப்பா இருக்கு. பார்த்து பேசு. கரெக்டா தான் பேசுறாரு. காளியம்மா, எதுக்கு இடையில வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் பிரச்சனை பண்ணலங்க. விரும்ப சரியாதான் கேக்குறாரு. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. விரும்ப பழைய பகைய மனசுல வச்சு பேசுறான். அவன் பேசுறது நியாயம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன் ராஜா சேதுபதி குடும்பத்தை தவிர இந்த ஊருக்கு யாருமே நல்லது செய்யலையா? ஏதோ
மன்னராட்சியில நடக்கிற மாதிரி ஒரே குடும்பமே எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கிறது எப்படிங்க சரியா வரும்? சேதுபதி குடும்பம்னு பீத்திக்கிறீங்களே, அந்த குடும்பத்துல யார் இருக்கா? இந்த கிழவியையும் அந்த கிழவனையும் தவிர யாருமே இல்லையே. இந்த அம்மா புள்ள அந்த சாமுண்டீஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ பின்னாடியே போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க பெருசா இங்க வரதே இல்ல, நல்லது கெட்டது எதுலயும் கலந்துக்கிறதும் இல்ல. பேருக்கு புள்ளன்னு இருக்கான், அவ்வளவுதான். இந்த கிழவியோட பொண்ணு செத்து போயிட்டா. இவ செஞ்ச பாவம் தான் லாரியில அடிபட்டு சீக்கிரமாவே போய் சேர்ந்துட்டா. இப்போ உங்களுக்குன்னு வீட்ல யார் இருக்கா? கிட்டத்தட்ட அனாத மாதிரி தானே இருக்கீங்க. யாரும் இல்லாத வீட்ல இருந்து கூழ காய்ச்சி எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போற? வாய மூடி. என்கிட்ட யார் இல்லைன்னு யார் சொன்னது? என் பேத்திங்க இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் என் வீட்டுல தான் இருக்காங்க. உன் பேத்திங்க எதனால உன் வீட்ல வந்து தங்கி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதா? உன் மருமக சாமுண்டீஸ்வரி ஊர்ல இல்ல, அவளுக்கு தெரியாம உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாளைக்கே சாமுண்டீஸ்வரி வந்தா அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. இதுக்கு பேருதான் குடும்பமா? ஒரு மருமக 25 வருஷத்துக்கு மேல இன்னும் உங்க மேல கோவமா இருக்கா. அவளை சமாதானப்படுத்தி ஒரே குடும்பமா வாழ தெரியாத உங்களுக்கெல்லாம் என்ன முதல் மரியாதை வேண்டி கிடக்கு? காளியம்மா, நீ ரொம்ப பேசுற. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க பேசல, அதனால நான் பேச வேண்டியிருக்கு. இந்த மாதிரி கோவில்ல ஊர்ல முதல் மரியாதை கொடுக்கறாங்கன்னா அவங்க அதுக்கு தகுதியானவங்களா இருக்கணும். ஒரு குடும்பமா ஒன்னா சேர்ந்து வாழ லாயக்கு இல்லாத இந்த கிழவிக்கு என்ன தகுதி இருக்குன்னு மரியாதை செய்ய நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா ஊர்க்காரங்க மரியாதை செய்ய நினைச்சாலும் இந்த கிழவிக்கு புத்தி வேணா? எந்த மரியாதையும் எனக்கு வேண்டான்னு ஒதுங்கி நிக்க வேண்டியதானே? அவனே நல்லா நாக்க புடுங்குற மாதிரி சித்தி காளியம்மா நறுக்குன்னு கேள்வி கேட்கிறா பாரு. அங்க பாத்தியா அந்த கிழவி முகம் எப்படி சுண்டி போச்சுன்னு? இதுக்கு தான் காளியம்மா வேணுங்கிறது. ஆமா சித்தப்பா, கிழவிக்கு செம்மையா நோஸ்கட் கொடுக்குறாங்க சித்தி. மூஞ்ச பாருங்க, அவமானத்துல அப்படியே முகம் தொங்கி போய் நிக்குது. ஆமாண்டா மவனே, இத பாக்குறதுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. காளியம்மா, ஏன் இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுற? என்ன கேவலப்படுத்தி பேசணுங்கிறதுக்காக தானே நீங்க வந்திருக்கிற. நீ இந்த மரியாதை வேணான்னு சொல்லிட்டு போ. அதுக்கப்புறம் ஏன் உன்னை அசிங்கப்படுத்த போற? வேண்டாம் வேண்டாம், இந்த மரியாதை எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த அளவுக்கு என்ன கேவலமா பேசினதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மரியாதை எல்லாம் வேண்டாம். வேற யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கங்க, நான் இதுல இருந்து விலகிக்கிறேன். அதுக்காக ஓ இஷ்டத்துக்கு என் குடும்பத்தை கேவலமா பேசாத. அதை என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு என் குடும்பம் வேணும், அதுதான் எனக்கு முக்கியம். வேண்டாம், நீங்க யாருக்கு கொடுத்து என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, எனக்கு வேண்டாம். எப்படி மவனே? சபாஸ் காளியம்மா, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கிழவிய செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். வழக்கமா வாய்க்கிலேயே பேசுற இந்த கிழவி உனக்கு பதில் சொல்ல முடியாம கூனி குறுகி நிக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.